தமிழ்நாட்டு கரப்பான் பூச்சிகளா, டெல்லி கரப்பான் பூச்சிகளுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்காதீங்கடா. 5 வருஷம் கோமால இருந்துக்கிட்டு 8 வருஷம் எதை பற்றியும் பேசாமல் இருந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு எங்களை அதை செய்யலை இதை செய்யலை அப்படிலாம் சொல்லக்கூடிய பல கரப்பான் பூச்சிகள் இன்னைக்கு மக்களிடம் வெளிப்படையாக சில விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்குது. இந்த கரப்பான் பூச்சிகளை வளர விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் அரிச்சு என்னையும் அரிச்சு நமக்கிடையே சாதிய மோதலை உருவாக்கி நமக்கிடையே மத மோதலை உருவாக்கி ஏன்னா நீட்டு தான்றா பிரச்சனை, என்னடா சாதி பிரச்சனை இழுக்கிற மத பிரச்சனை இழுக்கிறேன்னா 8 தலித் அமைச்சர்களுக்கு நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. 8 தலித் அமைச்சர்களுக்கு கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரான. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க்யூ.